வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமான அக்சென்சருக்கு என்னாச்சு, ஏன் ஐடி செக்டர்லாம் கீழே விழுந்து இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நிஃப்டி கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 24,100க்கு மேலே போன நிஃப்டி வந்து 23,950ங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இன்னமும் மக்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வரல. இது வந்து கனவு உலகத்தில் இருக்குமா, நிஜ உலகத்தில் இருக்குமா, இதை மேலே தூக்கிட்டு போகலாமாங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் கிளியராக வரல. இன்னமும் டவுட்டில் இருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் போன 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 10 டைம்ஸ்லாம் ஏறி இருக்கும். பட் அதில் கம்பேர் பண்ணும்போது ஓவர் வேல்யூடாக இருக்குமோ, நாளைக்கு திருப்பி இது எதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற பயத்தினால ஒரு காரணம், அதாவது சந்தேகத்துக்குரிய இடத்துல ஸ்டாண்டப்பாக இருக்குது. ரெண்டாவது நடந்தது என்னன்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஐடி கம்பெனின்னு சொல்லக்கூடிய இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL, விப்ரோ இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய பலத்தை அடினே சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அக்சென்சர் தன்னுடைய இன்கம் கைட்லைனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் இயர்ல குறையும் அப்படிங்கிற கைட்லைன்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்சென்சர் வந்து யாருக்கெல்லாம் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கானோ அவனோட கிளைண்ட் தான் நம்மளுடைய இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் கிளைண்டா இருக்காங்க. இது புரியுதா? அப்போ இவங்களுக்கே அக்சென்சர் இவ்வளவு பெரிய ஜாம்பவானுக்கே இந்த பிரச்சனைனா, இங்க இருக்கக்கூடிய அதை விட சின்ன கம்பெனிங்க என்ன நிலைமை, இது பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இங்க டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து அக்சென்சரை விட மேலே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இன்னைக்கு இது மிகப்பெரிய அடி விழுந்ததுனால இன்னைக்கு டிசிஎஸ் வந்து இதோட மார்க்கெட் கேப்பை பீட் பண்றாங்கிறது ஒரு மிகப்பெரிய நியூஸ். அடுத்தது, அக்சென்சர் அப்படிங்கிற கம்பெனி BFSI அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தன்னுடைய சர்வீஸை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எக்கனாமிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனால எக்ஸ்பென்ஸை குறைக்கணுங்கிறதுனால சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள்ல அதிகமாக செலவு பண்ணுறதை குறைக்கலாம். நாட் ஓன்லி சாஃப்ட்வேர், அவங்க மெஜாரிட்டி விஷயங்கள் குறைச்சிருக்காங்க, அது சாஃப்ட்வேரும் முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால அந்த விஷயத்தை குறைச்சதுனால அக்சென்சருக்கு எதிர்காலத்தில் இன்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. அப்போ இது மாதிரி எல்லா கம்பெனிகளும் ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும் நீங்க. அடுத்தது, இந்தியா பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு பிசினஸ் அதிகமாக பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் தான் கிட்டத்தட்ட 60% பிசினஸ் பண்றாங்க. யூரோப்புக்கு ஒரு 20%, கிட்டத்தட்ட 80% பிசினஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ள அடங்கி போச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா, எக்ஸ்பென்ஸ்க்காக அந்த கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா இது நிச்சயமா நம்மளுடைய ஐடி செக்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 9% இன்ஃபோசிஸ் கீழே விழுந்திருக்கு. இப்போ 40,000 கோடி ரூபாய் எரேஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் நான் பேசுறது, ஒரே நாளில் 40,000 கோடி எரேஸ் ஆயிருக்கு. 52 வீக்ஸ் லோக்கு வந்துருக்கு இன்ஃபோசிஸ். அப்போ இது வந்து ரைட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அகைன் வந்து ஃபாலிங் நைஃப் தான். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உஷாராக இருக்க வேண்டியது உங்களோட கடமை இல்லையா? இதில் ஃபைனலான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பெரிய FII, DI இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட போர்ட்ஃபோலியோவில் வீக்காக இருக்கிற கம்பெனிங்களை இந்த ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனியோடைய ப்ரொப்போசிஷனை குறைக்கிறாங்க. அந்த ப்ரொப்போசிஷனை குறைக்கும் பொழுது ஆப்வியஸாக செல் ஆஃப் நடக்கத்தான் செய்யும். செல் ஆஃப் நடந்ததுன்னா ப்ரைஸ் குறைய தான் செய்யும், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சம்பவம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது ஒரு ஃபாலிங் நைஃபாக தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு அதுக்கு தான் சொல்ல வரேன். ஓகே, ஏன்னா பெரிய ஜாம்பவான்களே வந்து மார்க்கெட்டில் இந்த டைல்யூட் பண்ணி விடும்போது மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கோடைய கவுண்ட் வந்து அதிகமாகிடும். லாஜிக் புரிஞ்சுங்களா? அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கெட் 1% கம்மியாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், NTPC, பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி கம்பெனி, அதுவும் 1.5-2% கீழே தான் அவங்களுடைய இன்னைக்கான க்ரோத் ரேட்டே இருக்குது. ஐடி செக்டரில் உங்களுக்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் என்னென்ன ஐடி எல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்ட் காரணமாக அங்கே யூரோப்பில் பிஸ்னஸ் இல்லாத நிறுவனங்களுக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கீழே விழுந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ரிலையன்ஸில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. என்ன மீட்டிங்னா, இந்த ஜியோ IPO வரப்போகுது இல்லையா, அது விஷயமான சில விஷயங்கள் உங்களுக்கு மேபி இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது டர்ட்டில்மெண்ட், இந்த கம்பெனியோட IPO உங்களுக்கு அநேகமாக உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் 2 நாள் முன்னாடி பேசும்போது கூட கோல்டு ரேட்டு 4,300க்கு மேலே இருந்தது. இன்னைக்கு $4,130 பெர் அவுன்ஸ்னு குறைஞ்சிருக்கு. அடுத்தது சில்வர் பார்த்தீங்கன்னா 63.39ங்கிற ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெர் அவுன்ஸ். இதில் யூஎஸ்ல. அப்போ சென்னையில் என்ன ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22 கேரட்டு 13,570. இன்னும் மார்க்கெட்டில் போனீங்கன்னா 13,350 இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 255 இப்போ மார்க்கெட் ரேட்டு. க்ரூட் ஆயில் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா, க்ரூட் ஆயில் $77 கீழே வந்தாச்சு பெர் பேரல். ஆனாலும் இன்னமும் இந்தியாவில் பெட்ரோல் ப்ரைஸோ இல்லை டீசல் ப்ரைஸோ குறையல, அது அப்படியே தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வரதுக்கு அப்படிங்கிறதுனால. ரைட், ஃபெட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபெட் வந்து ரேட்டை குறைக்கவும் மாட்டாங்க, ஏற்றவும் மாட்டாங்க. ஏன்னா ஏற்றணுங்கிறது ஃபெட்டோட ஐடியா, குறைக்கணுங்கிறது அதிபரோட ஐடியா. ஸோ ரெண்டுமே வந்து நியூட்ரலைஸ் ஆகி அங்கே ஏற்ற மாட்டாங்கங்கிறது தான் ஐடியா.
3.75ங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபெட் செட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இதில். அடுத்தது உங்களுக்கு இந்தியாவில் எலக்ட்ரானிக் குட்ஸை கண்டினியூஸாக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்தியா வந்து கேபெக்ஸில் என்டர் ஆகிட்டாங்க. கம்ப்ளீட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேட்டா அண்ட் ஐஏஐக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்திட்டே வராங்க. ரேம்லேருந்து ஆரம்பிச்சு என்னென்னலாம் வாங்க முடியுமோ அவ்வளோ காம்பனன்ட்ஸும் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இப்போ. அப்போ இதெல்லாம் என்னென்னா இன்னைக்கு இம்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கு இதை வச்சு ஒரு வியாபாரம் நடக்கும்ன்றதுனால முக்கியமான ஒரு பாயிண்டாக அதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஈரான் அமெரிக்காவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வந்ததாக பார்க்குறோம். ஈவன் அங்கே இருக்க ஷிப்ஸ்லாம் கூட வந்து வெளியே வருது அப்படின்னு நியூஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இன்னைக்கு சைன் ஆகி அதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபைனல் ஆகும் அப்படிங்கிறதுனால இன்னும் டைம் இருக்குது நமக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ரிசர்வ்ஸ், அதாவது பெட்ரோல் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 70 to 74 டேஸ்க்கு இருக்குது. இதே ஜப்பானோட கம்பேர் பண்ணும்போது அவங்க 200 டேஸ்க்கு வச்சுருக்காங்க இல்லையா. அதோட நம்ம வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. மேபி அப்கமிங் ஒரு 2-3 வருஷத்துல நிறைய சேஞ்சஸ் நடக்கும் நம்ம ஊர்லேயுமே கூட. எனிவே கமெண்ட்ல இருந்து ஒரு 2 பாயிண்ட் எடுத்து பேசுவோம். அதாவது நான் வியாழக்கிழமை வாங்கின சில ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, மொத்தம் 6 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அதில் முத்தூட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அந்தந்த கம்பெனியோடைய ஆவரேஜ் பி என்ன, அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, 20க்கு கீழே இருந்தால் அது நல்ல கம்பெனி, நல்ல ப்ரைஸ், 20 பிக்கு மேலே இருந்தால் அது வந்து மோசமானது, அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்தந்த கம்பெனிக்கு ஒரு பி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்தந்த கம்பெனியோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதன் அடிப்படையில் நான் வாங்குறேன். 1. 2வது, என்னோட ரிஸ்க் நான் எப்படி டைவர்சிஃபை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய அந்த வாரத்துக்கான பணத்தை மட்டும் தான் அங்கே கொண்டு வந்து சேர்க்குறேன். நான் ஒரு மாதத்துக்கான பணத்தை கூட அங்கே நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அந்தந்த வாரத்துக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருப்பேன், நம்ம வந்து இந்த மாதிரி நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் எப்பவுமே சொல்ல மார்ச் ஏப்ரல் மேலே வந்து நீங்கள் கன்சிடரேஷனை பெட்டராக பண்ணலாம். அப்போ அந்த 12-15 வாரங்கள்ங்கிறது வந்து நமக்கு ஒரு கோல்டன் பீரியட். லாஜிக் புரியுது. அப்போ 15 வாரமாக பிரித்து தான் வாங்க போகிறேன். இதுவே நீங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சொன்னீங்கன்னா மேபி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை போஸ்ட்போன் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால 1. 2வது, நான் உங்களை கேட்குறேன், ஒருவேளை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. அப்போ அவங்க எந்த கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே பார்க்கணும்ல. நம்ம வாங்கின அத்தனை கம்பெனியுமே இன்வெஸ்ட்மெண்ட் டன் பை த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல்சோ. அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக அவங்க அந்த கம்பெனியில் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா மறுநாள் காலையில் அதை வந்து டாப்அப் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நீங்களும் கூட என்ன பண்ணணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல எவ்வளோ ரூபாய் மாதம் எடுத்து வைக்க போகிறீங்க, அந்த அமௌண்ட் கிளியராக இருக்கணும். அதை வாரத்துக்கு பிரிச்சுக்கோங்க. அந்த வாரத்துக்கு உண்டான ப்ரொபோசிஷனை தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாரம் இன்வெஸ்ட் பண்ணணும். இது முதல் பாயிண்ட். 2வது, ஸ்டாக்கில் வேல்யூஷன். அந்தந்த கம்பெனிக்கான வேல்யூ என்னங்கிறத பார்த்து அந்த பிஇல அந்த வேல்யூ அதோட பொட்டன்ஷியல் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீ முன்னாடியே வைக்கணும். ஸ்க்ரீனை பார்த்ததுக்கப்புறம் போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது, இந்த ஸ்டாக் எல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக அக்யூமுலேட் பண்ணுறதையும் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையுமே வர வாய்ப்பே இல்லை. சரிங்களா. அடுத்த கமெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோக்கு உங்களை காட்ட முடியுமா, நீங்கள் உண்மையிலேயே வாங்குறீங்களா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் வாங்குறேன்னா இல்லையான்னு என்னோட கூட க்ளோஸாக பழகக்கூடிய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா கூகுள் மீட்டில் சில நேரங்களில் என்னோட ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் யூடியூப்பில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஏற்கனவே ஒரு சேனல் வந்து டெலீட் ஆனது உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம திருப்பி அந்த தப்பை செய்ய முடியாது. உங்களுக்கு பார்க்கணுன்னா தாராளமாக வாங்க, நான் காட்டுறேன், எனக்கு அந்த அப்ஜெக்ஷன் இல்லை. முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, எந்த ஸ்டாக்கை நான் வாங்குறனோ வாங்கலையோ, ஓகேங்களா, வாங்குறத காட்டுறேன். நாளைக்கு வந்து அது எந்த அளவுக்கு வளர போகுதுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இதில் என்ன இருக்குது, நான் மறைக்கிறது, இதனால் எனக்கு என்ன லாபம் இருக்குது, நான் இன்ஃப்ளூயன்சரா, நான் இப்போ ஒரு வேலை கேபிஐடி வாங்குறேன் இல்லை டேட்டா பெட் வாங்கினா அந்த கம்பெனிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா. நான் எல்லா கம்பெனியும் ஈவனாக டைவர்சிஃபைடாக தான் நான் வாங்குறேன். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும், நானும் தான் பண்ணுவேன் இல்லையா. ஸோ கம்யூனிட்டியில் போன வாரம் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருந்தீங்க இண்டக்ஷனில். இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நைட் 9 to 12 நமக்கு கம்யூனிட்டி ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டருங்கிற கிளாஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு போர்ட்டல் எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி தருவோம். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, உடனே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்கள் போர்ட்ஃபோலியோவை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நீங்களே உங்கள் போர்ட்ஃபோலியோடைய ஃபண்ட் மேனேஜராக செயல்படணும். ரைட். ஓகே. ஸோ எனிவே நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்தவரை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லா வருவாங்கன்னு. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.